மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவ இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். விவசாய கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான விவசாய கிணற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயம் செய்ய 4 ஆண்டுகளுக்கு முன்பு தோண்டப்பட்ட கிணற்றில் உருகுலைந்த நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பவ இடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைகிறார். சிதம்பரம், விவரங்கள். நந்தா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகேயுள்ள முக்குடி கிராமத்துல மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான விவசாய நிலங்கள் இருந்து வருகிறது. சும்மா இங்க புங்கை மரம் போன்றவைகள்லாம் வளர்த்து வருகின்றனர். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு கிணறு தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று காலை ஒரு ஆண் பிணம் மிதப்பதாக திருப்புவனம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அந்த உடல் கிணற்றில் முழுமையாக அழுகிய நிலையில் இருந்ததால் தற்போது பிரேத பரிசோதனை டாக்டர்கள் அந்த இடத்திற்கு வர வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதியில் உள்ள தற்கொலை செய்து கொண்டாரா, வேற ஏதும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த வழியாக வந்த வாகனங்களா, இது தனியாக வந்தாரா என்ற போன்றவையில் திருப்புவனம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சிதம்பரம், விவரங்களுக்கு.